இருங்க சார், ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணு. இன்னைக்கு ஆர்த்தி வந்து பாரதி ஜி அமைச்சிருக்காங்க அண்ட் விஜயலட்சுமி ஜி சாப்டர் 3 இது பிரார்த்தனா ஸ்லோகா சாண்ட் பண்ணுவாங்க. விஜயலட்சுமி ஜி உங்களுக்கு மனப்பாடமா சொல்வீங்களா இல்ல ஸ்கிரீன்ல வேணுமா இல்ல உங்கள்ட்ட பிரிண்ட் அவுட் இருக்கா? ஸ்கிரீன் வேண்டாம், பிடிஎஃப் வச்சிருக்கேன். ஓகே. நான் மேல போட்டுமா கிளாஸுக்கு உங்களுக்கு வேணும்னா கூப்பிடுங்க வரேன். நான் பார்த்து சொல்றீங்களாமா? சொல்லவா? சொல்லுங்க. अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ताहमिति मन्यते. जय श्री कृष्ण. Thank you மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கரெக்டா சொன்னேனா? அது சார் தான் சொல்லுவாருமா. ரெக்கார்டிங் பார்த்துட்டு சொல்லலாம் சார். சரி. இதுக்கு இருக்கிற பிரேயர் ஸ்லோகம் நம்ம இப்ப ஸ்லோகம் சாண்டிங் ஆரம்பிக்கலாமா? இந்த 12th சாப்டர் பிரார்த்தனா சொல்றீங்களா யாராவது? நீங்களே சொல்லுங்களேன். சொல்றேன். சொல்லுங்க விஜய். मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वन्न संशयः श्रेयो हि ज्ञानमभ्यासात् என்னப்பா? இல்ல சொல்லுங்க. श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानौ विशिष्यते ध्यानात् कर्म फलत्यागात् शान्तिरनन्तरम्. Beautiful ma. Jai Shri Krishna. Thank you sir. Krishna sir. Jai Shri Krishna sir.
जय जय श्री श्री कृष्ण कृष्ण जी। जी जय श्री कृष्ण जी ஜெய் சாரி ஸ்ரீ கொஞ்சம் கிருஷ்ணா லேட் சார். ஆயிடுச்சு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டுல जय கொஞ்சம் श्री வேலை कृष्ण sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா आलेला वाला sir. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி ஒரு நிமிஷம் இருங்க ஓகே ஸோ நல்லபடியா ஆர்த்தி யாரோட ஆர்த்திமா இன்னைக்கு எனவே நான் இதுல பார்த்துருக்கேன் யூடியூப்ல பாரதி ஜியோட ஆர்த்தி அண்ட் ஓ, விஜயலட்சுமி ஜி பிரார்த்தனா ஸ்லோகா சொன்னாங்க. சாப்டர் 3 இது அண்ட் இந்த சாப்டர் வெரி குட் ஸோ 12வது அத்தியாயம் 4 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம் 5 6 7 அழகான ஸ்லோகங்கள் இப்பவும் பக்தி யோகமா ஞான யோகமா அதுலதான் பகவான் பேசின்னு இருக்கார் பகவான் வந்து பக்தி யோகம் தான் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் பக்தி யோகம் பெருசா ஞான யோகம் பெருசா அப்படின்னு அதே வேற கேள்வி விதத்துல கேட்கிறான் அதுக்கு பகவான் வந்து பக்தி யோகம் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லிட்டு இருக்கார் அந்த கேள்விகளுக்கு பதில் மாதிரி பகவான் சொல்லிட்டு இருக்கார் ஒவ்வொரு சரணமா முதல்ல பக்தி தியான யோகத்தை பத்தி ஞான யோகத்தை பத்தி சொல்லிட்டு அதனால அது ரொம்ப நல்லது ரொம்ப சிரேஷ்டமானது ஆனா ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவதரணிக்காலேருந்து ஆரம்பிக்கலாம் ரிவிஷன் 4 ஸ்லோகங்கள் இன்னைக்கு நான் ரிவைஸ் பண்ணிடுறேன் நாளையிலேருந்து அட்மின்லேருந்து யாராவது ரிவிஷன் எடுத்துக்கலாம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः ஸ்ரீமத் भगवद्गीता अथ 12ोऽध्यायः अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः श्रीभगवानुवाच मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेतास् ते मे युक्ततमा मताः ये त्वक्षरमनिर्देश्यमव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवम् सन्नियम्येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி எங்கும் சமமான புத்தியுடன் எல்லா உயிரினங்களின் நலனில் மகிழ்ச்சி அடைந்தவர் என்னை மட்டும் அடைவார் அப்படின்னு இந்த நிர்குணமான நிராகார வெளிப்படுத்தாத பகவானை பிரம்மனை ஒரே நிஜத்தை அடைய விரும்புவோர் எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி எங்கும் சமமான புத்தியுடன் எல்லாருடையும் நலத்தில் ஈடுபடுறவர் அவா என்னை அடைவார் அப்படின்னு 4வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு 5வது ஸ்லோகத்துல அப்படி பண்றது நல்லதுதான் ஆனா அதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு 5வது ஸ்லோகத்தை சொல்றார் क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्ता सक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते क्लेशः பிரச்சனைகள் அதிகதர
அதிகமாக தேஷாம் அவருக்கு அவ்யக்தா வெளிப்படுத்தாத ஆசக்த பிணைப்பு சேதசாம் மனதை அவ்யக்தா வெளிப்படுத்தாத ஹி ஏனென்றால் கதி வழி துக்கம் கஷ்டம் தேகவத் பி தேகத்தில் அடங்கியுள்ளவர் அவாப்பியத்தை அடைவது. பகவான் சொல்ல வெளிப்படுத்தப்படாததில் மனதை பிணைத்திருப்பவருக்கு மேலும் அதிக கஷ்டம். ஏனென்றால் வெளிப்படுத்தாத வழியை அடைவது தேகத்தில் அடங்கியுள்ளவருக்கு கடினமானது. அதாவது தேகத்தில் உள்ள இருக்கிற நம்ம பகவான் நம்மளோட ஜீவாத்மா நம்ம தான்கிற ஒரு அகங்காரம் அதுக்கு ரொம்ப கஷ்டமானது. இந்த மாதிரி வெளிப்படுத்தப்படாத ஒரு பகவானின் நிராகார ரூபத்தில் மனதை பிணைத்து வச்சிருப்பாளுக்கு அது இன்னும் கஷ்டமானது அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். கிளேஷோதிகத கிளேஷோ இல்ல கிளேஷோதிகத தீகத எல்லாமே குரில் எழுத்துக்கள். தீகத ரஸ்தேஷாம் ரஸ்தே ரமிலாகாத் கொடுத்து ரஸ்தே ஷாம் இல்ல ஷாம்ல நிறுத்தலாம். இல்லைன்னா கிளேஷோ தீகதரஸ்தேஷாம் அவ்யக்தா இம்மண்ட வருதுனால மன சேர்த்துண்டு மவ்யக்தா சக்த மவ்ய மேலாக யக்தா மேலாக சக்த மேலாக மவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தா ஹி அவ்யக்தா மிலாக அவ்யக்தா ஹி அது ஹீல ஹி கதிர் துக்கன் கதிர் பார்க்கிறது துக்கன் தேகவத் பீர தேக தொண்டையிலேருந்து வரணும். தேகவத் பீவமிலாக தேகவத் பீர வாப்யதே. दीपाजी क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि कतिर्दुःखं தேகவத்பிரவாப்யதே. பியூட்டிஃபுல். நம்மள ஃபர்ஸ்ட் சரணம் செகண்ட் சரணம் சேர்த்து சொல்லலாம். திகதரஸ்தேஷாம் அவ்ய எடுத்துக்கலாம். அவ்யக்தா சக்த சேதசாம் அந்த கிளியர் ஆகணும். தசாம்னு கேட்கறது. அதே மாதிரி அவ்யக்தா ஹி கத்திர் இந்த தீயும் தெளிவா வரணும். திர் துக்கன்னு வருது. அது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. அர்ஜுனன் கேள்வியில் என்ன கேட்கிறான்? எது உத்தமமானது? அதுக்கு பகவான் 2வது ஸ்லோகத்துல சொல்றார், இந்த சகுணமான ஆகாரமுள்ள பகவானை, எங்கேயும் வியாபித்துள்ள பகவானை யாரு வழிபாடுறாளோ அவாதான் பர்ஃபெக்ட் யோகத்துல. அப்படி சொல்லிட்டு 3வது 4வது ஸ்லோகத்துல அவர் இந்த நிர்குணமான நிராகாரமான பகவானை வழிபடுறவா பத்தி சொல்றார். இந்த மாதிரி வழிபாடு பண்றவா என்னை அடைவார் அப்படின்னு சொல்றார். அடுத்த 3 ஸ்லோகத்துல அவர் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், எது கஷ்டம் எது ஈஸி அப்படின்னு சொல்றார். கிளேஷோ திகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம். இந்த மாதிரி ஒரு व्यक्तिப்படுத்தாத அவ்யக்தமா நிராகாரமா இருக்கிறவாழ அந்த மாதிரி பக்தி பண்றவா, ஒரு ரூபம் இல்லாத பகவானை, அதான் முக்கியமானது, அதான் மகத்தானது அப்படின்னு வழிபடுறவா
ஆனா அவளோட மனசு சேத்தசாம் அது இன்னும் அது முழுசா அதோட பிணைச்சுட்டு இருக்க முடியறது இல்ல. அதுக்குள்ள ஏன்னா எங்கேயா எதுக்காவது அது முழுசா அடையணும்னா பகவானை முழுசா அடையணும், பகவானுக்குள்ள முழுசா போனாதான் அது பகவானை முழுசா அடைய முடியும். பாதி ஒரு கால் வெளியில வச்சுன்னு ஒரு தலையை உள்ள வச்சுன்னுலாம் இருக்க முடியாது, முழுசா இருக்கணும். ஸோ அந்த மனசு வந்து ரொம்ப கஷ்டம், அசக்தமா இருக்கிறது. இந்த மாதிரி பகவானுக்குள்ள முழுசா லயிக்கணும், இந்த மாதிரி ஒரு நிர்குணமான நிராகாரமான ஒரு பகவான் மேல முழுசா நினைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த மாதிரி பண்ணாதான் முடியும் அப்படின்னு. இப்ப இதான் ரொம்ப நல்லது. இப்ப நம்மளும் ஞான யோகம் படிக்கிறச்சு ஞான யோகத்தோட பெருசு என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இதை கேட்டு கேட்டு நமக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி ஒரு எல்லாமே பகவான், ஒரே நிஜம்ங்கிறது பகவான் தான், எனக்குள்ள இருக்கிறது தான் பகவான், அந்த பகவானை தான் நம்ம அடையணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு தான் இதான் பண்ணணும் அப்படின்னு தோன்றச்ச ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருது. ஆனா இதுல பிரச்சனை என்ன வருது, ஒரு சமயம் இந்த மாதிரி போன்றச்சு, இன்னொரு சமயம் இந்த உடம்பும் நம்மளுது தானே, இந்த உடம்புல இருந்து வர துக்கங்கள் சுகங்கள் இதெல்லாம் நம்மளும் அனுபவிச்சுன்னு தானே இருக்கோம். அதை வந்து நம்மளால பொருட்படுத்தாம இருக்க முடியறது இல்லையே. அதனால பகவானை முழுசா அடைய முடியறது ரொம்ப கஷ்டமானது. பகவான் வந்து ரொம்ப கிளியரா சொல்றார், 6வது அத்தியாயத்துல கூட பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு யோகி முழுசா ஒன்று ஆயிடுறாளோ பகவானோட, அனன்யமான ஒரு சனாதன மகிழ்ச்சி கிடைக்கும் அவளுக்கு, பிரம்மனை அடைவார் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ரொம்ப கஷ்டமானது, அதிக கிளேஷம், ரொம்ப கஷ்டமானது. என்ன சொல்ல வரணும்னா, பக்தி யோகத்தால யார் பகவானோட ஐக்கியமாயிடுறாளோ அவளை விட இந்த மாதிரி இந்த பிரம்மனையே நினைச்சுட்டு ஒரு பகவானோட ஒரு நிராகாரமான ஒரு ரூபத்தை நினைச்சுண்டு ஒன்றாவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசு முழுசா அது மூலம் சேர்த்த முடியறது இல்லை. ஏன்னா அது நம்மளால அதை சேர்க்க வேண்டியிருக்கு மனச. கிளேஷோதிகத்தர, ரொம்ப கஷ்டமானது. இந்த மாதிரியான ஒரு நிர்குணமான நிராகாரமான பிரம்மனை அடைவது ரொம்ப கஷ்டமானது. யாரால, யார் உடம்போட சேர்த்துன்னு இருக்காளோ, இந்த தேகத்தோட யார் சேர்த்துன்னு இருக்காளோ அவளுக்கு இந்த பிரம்மனை அடையிறது ரொம்ப கஷ்டம். இப்ப சகுணமான ஆகாரமுள்ள பகவானை நினைச்சிருக்காளுக்கு இது பக்தி பண்றவா அவளுக்கு ஈஸியானது. ஏன்னா மனசு தன்னோட புலன்கள் எல்லாத்தையுமே பகவான் நம்ம கைத்தாப்புல இருக்கா, அந்த பகவானுக்குள்ள நம்மளும் இருக்கும், அந்த பகவான் நமக்குள்ளயும் இருக்கா அப்படின்னு அதை பார்த்துட்டே இருக்கலாம். அவரோட கதைகள் கேட்கலாம், அவரோட கீர்த்தனங்களை பத்தி கேட்டு இருக்கலாம். அப்படி ஒரு பிணைப்பு பகவானோட வந்துடும். முழுசாவே பகவான் மேல நம்பிக்கையோட இருந்துட்டோன்னா பகவான் நம்மளை எல்லாமே பகவான் பண்றதுதான், பகவான் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது பகவானே சொல்ற, நான் வந்து உன்னை முழுசா பார்த்துடுறேன். யோகக்ஷேமம் வகாமியம், உன்னோட நீ பண்ணதில் நீ சேகரிச்சதெல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் நான் காப்பாத்துவேன்.
எதெல்லாம் நீ சேகரிக்கலையோ அதையும் நான் பார்த்துப்பேன், அது உனக்கா நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு பகவான் மேல ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை, பகவான் பார்த்துருவார் அப்படின்னு ஒரு மனசோட இருக்கிறவா. ஏன்னா பகவானோட அந்த ஒரு ஒரு தீவிர இணைப்பு இருக்கு. பகவான் இருக்கிற நம்ம கைத்தாப்புல, பகவானை முழுசா பார்க்கிறோம், எல்லா விஷயத்திலையும் பகவானை பார்க்கிறோம், பகவான் உள்ள நம்மளை பார்க்கிறோம், நமக்கும் அவருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு அந்த ஒரு நிர்குணமான ஒரு சகுணமான ஆகாரம் உள்ள பகவானை பார்க்கிறவாளுக்கு பக்தி பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நிர்குணமான நிராகாரமான ஒரு பகவானை நினைச்சுட்டு பூஜை வர்ஷிப் பண்றது, பக்தி பண்றது கஷ்டமானது. ஏன்னா மனசால பண்ண வேண்டியிருக்குது, வேற எந்த புலன்களும் கைக்கு ஹெல்ப்புக்கு வராது. ஸோ அதனால ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துலயுமே எல்லா புலன்கள்லயும் பகவான் உணர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பகவானுக்கு தான் ரூபம் இல்லையே அப்படின்னு நினைச்சுன்னு பக்தி பண்றவாளுக்கு அது வந்து ஸோ அவர் கையில இருக்கு, அதை பிடிச்சுட்டு இருக்கிறது. இப்ப முதல்ல இருக்கிற இந்த சகுணமான ஆகாரமுள்ள ஒரு பகவானை நம்பிண்டு வழிபாடு பண்றவாளுக்கு பகவான் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். கைவிட மாட்டார், நம்மளை பார்த்துருவார் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி மனசால மட்டும் ஒரு நிராகாரமான பகவானை பூஜை பண்றது வந்து நம்ம மனசை அவர் மேல செலுத்தின்னு இருக்க வேண்டியிருக்கும் கண்டினியூஸா. ஸோ இதுல வந்து ரொம்ப அழகான ஒரு இடத்துல படிச்சு பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு பக்தி பத்தி. இந்த 2 மார்க்கங்கள் இருக்கிறது பத்தி. ஒன்னு வந்து அதுக்கு பேர் வந்து மர்க்கட்ட கிஷோர நியாய. மர்க்கட்ட அப்படின்னா குரங்கோட குழந்தை, மர்க்கட்ட கிஷோர. இன்னொன்னு வந்து மாஞ்சர கிஷோர நாய. மாஞ்சரன பூனை. இப்ப இந்த பூனை வந்து அதோட தாய் அதை எப்படி பார்த்துக்கும்? அந்த தாய் வந்து அதை கவ்விண்டு எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு போகும். நான் உன்னை பிடிச்சின்னு எடுத்துன்னு போறேன்ப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும். ஸோ அந்த பூனை வந்து அதை மேல் நம்பிக்கை இருந்தா போறோம். அந்த பூனை குட்டிக்கு அந்த பூனையோட அம்மா வந்து தாய் வந்து நல்லா பார்த்துப்பாத. ரொம்ப அந்த பூனையோட இந்த குட்டி வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும். அதுக்கு வந்து தெம்பு கிடையாது. அது பாட்டுக்கு அம்மா மேல அப்படியே நம்பின்னு இருக்கும். அதோட தாய் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை வாயால வச்சுட்டு கவ்விண்டு எடுத்துன்னு துரிஞ்சுன்னு இருக்கும். இது வந்து சகுணமான ஆகாரமுள்ள பகவானை நம்பிருக்கிறவாளோட பத்தி. இது வந்து மாஞ்சர கிஷோர் நியாய. ஆனா இந்த பிரம்மன் நிஜம் ஒன்றுதான், இவர் மேல மனசை தெருத்தனம், இதுதான் ஒரே நிஜம், இது கிட்ட போனோம், இது வந்து நம்மள பகவான் சொல்லிருக்கார் என்ன இந்த மிருத்யு சம்சாரத்திலேருந்து எடுத்துன்னு போயிடும் அப்படிங்கிறது மர்க்கட்ட கிஷோர் நியாய. அப்படின்னா என்ன? ஒரு குரங்கு குட்டி என்ன பண்ணும்? அவரோட அம்மாவை தான் பிடிச்சுன்னு இருக்கும். அந்த அம்மா பாட்டுக்கு தாவின்னு இருக்கும். அதை பிடிச்சிட்டு தாவரத்துக்கு, அதை பிடிச்சிட்டு அதோட போறது, அந்த சக்தி அந்த குட்டி குரங்குக்கு தான் இருக்கணும். இந்த குட்டி குரங்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா விழுந்துரும். சோ இந்த மாதிரி ஒரு நிராகாரமான நிர்குணமான பகவான் மேல நம்பிக்கை வச்சு ரொம்ப பண்ணணும்னா அதுக்கு பயங்கர சக்தி வேணும் அந்த குரங்கு குட்டிக்கு. அதால எவ்வளவு முடியுமோ அதால அவ்வளவுதான் அவரோட தாயை பிடிச்சுன்னு இருக்க முடியும். ஏன்னா பிரம்மனுக்கு வந்து பிரம்மன் அண்ட் பகவானுக்கு இருக்கல அந்த சின்ன வித்தியாசம் இதுதான். பகவான் வந்து என் மேல நீ டிவோட்டியா இருக்கியா, என்ன மேல முழு நம்பிக்கையோட இருக்கியா, நான் வந்து ஒரு பூனை அதோட குட்டி எப்படி பார்க்குமோ அது மாதிரி நான் எடுத்துன்னு போறேன்.
ஏன்னா அவருக்கு வந்து குணங்கள் இருக்கு, அவருக்கு வந்து ஒரு ஆகாரம் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கவா. அதே மாதிரி பிரம்மன் அதுக்கு ஆகாரம் கிடையாது, குணங்கள் கிடையாது, அவருக்கு அந்த சக்தியும் கிடையாது நம்மளை தூக்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு. அது நம்ம மேல விட்டுருக்க. அவங்களால முடிஞ்சதுன்னா நீங்க பாட்டுக்கு என்னோட தாவின்றுங்கோ அப்படின்னு. சோ அதான் பகவான் சொல்ற, இந்த மாதிரி அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத் பிரவாப்யதே. இந்த வெளிப்படுத்தாத கதி, அந்த வழியில போறது ரொம்ப கஷ்டமானது. அவ்யக்தாஹி கதி துக்கம் தேகவத் பிரவாப்யதே. தேகவத் பி, தேகவத் பீனா தேகத்தில் வசிக்கிறவா அப்படின்னா நம்ம தான். ஆனா இதுல என்ன சொல்ற, முதல் லைன் என்ன சொல்ற, அவ்யக்தா சக்த சேதசாம். மனசு வந்து இந்த அவ்யக்த நிர்குணமான நிராகாரமான பகவான் மேல செலுத்தின்னு இருக்கிறதுக்கு ட்ரை பண்றார். ஏன்னா அதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த வழிபாட்டுல இறங்க இருக்கிறவா. ஆனா அவளோட மனசு முழுசா அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா தேகவத் பிரபாப்யதே, தேகங்கள் மேலதான் அவளோட, தேகங்களை விட்டுட்டு வர முடியறது இல்லை. தேகங்களோட தான் தன்னையே, தானும் தேகமும் ஒன்று அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால. சோ இந்த மாதிரியான ஒரு நிர்குணமான நிராகாரமான பகவான் மேல முழு பக்தி செலுத்துறதுக்கு அந்த பக்தனுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன, தேகவத் பிர, தேகம் தான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது தான். 13வது அத்தியாயத்திலையும் 14வது அத்தியாயத்திலையும் பகவான் ரொம்ப கிளியரா சொல்றார், தேகம் வேற, தேகத்தில் வசிப்பவன் வேற. அர்ஜுனன் கேட்கல, இருந்தாலும் சொல்லிடுவார். சோ இந்த தேகவத் பிரவாப்யத்தை, இந்த தேகத்தோட இருந்து தேகத்தோட தன்னையே தன்னோட ஐடென்டிட்டியை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப கஷ்டமானது இது அப்படின்னு பகவான் வந்து சொல்றார். இது ரொம்ப 4வது அத்தியாயத்தை சொல்ற, என் மேல அப்படி இருந்தாருன்னா நான் அவளை பார்த்துப்பேன், அவ என்னை அடைஞ்சிருவா அப்படின்னு தான் சொல்றார் 4வது அத்தியாயத்துல. ஆனா 5வது அத்தியாயத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார், இது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா மனசை வந்து ஒரு குரங்கு மாதிரி அம்மா மேல பிடிச்சி வச்சுக்கிறதுக்கான சக்தி மனசு கிடையாது. அது ஒரு பூனை மாதிரி நான் தான் அவளை எடுத்துன்னு போன்னு இருக்கணும். அதனால இந்த மாதிரியான பக்தி பண்றது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலையும் இதேதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். ஏ து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. ஏ யார், தூ ஆனால், சர்வாணி எல்லா, கர்மாணி செயல்கள், மயி எனக்கு, சந்நியஸ்ய துறந்து, மத்பராஹா என்னிடம் நோக்கம் செலுத்தி, அனன்யேன வேறு ஒன்றும் இல்லாமல், இவ மட்டும் யோகேன யோகத்தால், மாம் என்னை, தியாயந்த தியானம் செய்து, உபாசத்தை வழிபடுகிறார். ஆனால் யார் எல்லா செயல்களும் என்னிடம் துறந்து என்னிடம் எல்லா நோக்கத்தையும் செலுத்தி ஒரு மனதுடன் யோகா வழிபட்டால் என்மேல் தியானம் யோகா வழிபாட்டால் என்மேல் தியானம் செய்கிறார் அப்படின்னு 6வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஒரு சின்னமா சொல்லலாம். ஏ து சர்வாணி கர்மாணி, ஏது இல்ல, ஏ து சர்வாணி ரஃபார் கொடுத்து, வாணி வா நெடுத்து நீ ஷார்ட் ஆயிடும், கர்மாணி மயி இல்ல மயி இ மயி சந்நியஸ்ய 2 இன்னும் இருக்கு, சந்நியஸ்ய யமிராகாத் கொடுத்து மயி சந்நியஸ்ய மத்
மத்பராஹ அனன்யேனைவ யோகேன அனன்யேன மிலாக ஏனைவ ஏனை ரெண்டுமே நெடுஎழுத்துக்கள் நை அழுத்தி சொல்லணும் நைவ யோகேன யோகே நெடுஎழுத்துக்கள் அனன்யேனைவ யோகேன மாந்தியாயந்த மாந்தியா இன்னும் வருது த வருதுனால மாந்தியாயந்த தியாயந்த யமிராக மாந்தியாயந்த உபாசதே. நான் சொல்றேன் சார், ஜெயாஜி நான் சொல்றேன்மா. ஒரு நிமிஷம்மா, எல்லாரையும் லைன்ல கூப்பிடுவா. நான் சொல்லவே ஜெய இல்லை, நான் சொல்லலாம். ஒரு நிமிஷம்மா. சுஜாதாஜி நீங்க டிசைட் பண்ணுங்கம்மா. இல்ல ஆக்சுவலி அன்னைக்கு பி சீரிஸ் வரைச்ச புவனாஜி வரல, அதனால இப்ப சொல்றாங்க. பட் நம்ம யூஸ்வலா அதை அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவோம் சார். சரிம்மா, பரவாயில்ல. ஜெயாஜி சொல்லிடுங்க. जय श्री कृष्ण सर। ये ஜெய் ஸ்ரீ तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते। பியூட்டிஃபுல் ஜி. மான் தியாயந்த அந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. मां ध्यायन्त தியா வருது, தியா தியா த ध्यायन्त ஹ கலந்தா தியா வந்துடும். மான் ध्यायन्त தியாயந்த உபாசதே. ध्यायन्त उपासते। ஓகேம்மா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகா புவனாஜி அப்புறம் சொல்லிட்டோம். ஓகேம்மா ஓகே, ஓகேப்பா. ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அந்த 11வது ஸ்லோகத்தில் எண்ணில் வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, மத் கர்ம கிருத் மத் பரம மத் பக்த சங்கவர்ஜித நிர்வைர சர்வ பூதானி அப்படின்னு அந்த மாதிரி 5 கேரக்டர்ஸ் சொல்றார் பக்தி யோகத்தை பத்தி. அதுல 3 வந்து நெகட்டிவா சொல்ற. மத் கர்ம, மத் பரம, மத் பக்த. என் மேல எல்லா கர்மங்கள் என்னதான் பரமமா எடுத்துட்டு என் மேல பக்தியா இருக்கிறது. அண்ட் 2 நெகட்டிவா சொல்றார். சங்கவர்ஜிதா பிணைப்பில்லாமல், நிர்வைர வைரம் ஆர் என்மிட்டி ஒரு வைரம் ஒரு துவேஷம் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு 5 விஷயத்த சொல்றார். அதே தான் இங்கேயும் சொல்றார். சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய, இது மத் கர்ம கிருத். மத் பராஹா, அதுதான் மத் பரம. அனன்யேனைவ யோகேன, அதுதான் மத் பக்த. ஒரே அனன்யேனைவ, வேற எதையும் நினைக்காம இருக்கிறது சங்கவர்ஜித. ஒரு பிணைப்பு இல்லாம இருந்தால நிர்வைரக ஆயிடும். இது யார் மேலேயும் ஒரு துவேஷம் இல்லாம இருக்குது. அத்வேஷ்டமா இருக்கு. ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய. இங்க தூ அப்படிங்கிற தூனா ஆனால். இதுக்கு முன்னாடி யார பத்தி சொன்னாலோ அது யார பத்தி சொன்னார்? நிர்குணமான நிராகாரமான பிரம்மனை வேண்டிக்கிறவா பத்தி சொன்னார். அதுக்கு ஆனால் அப்படின்னு இங்க சொல்ற. ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய. ஸோ இது வந்து ஈஸியானது, அப்படி சுலபமானது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஸோ எல்லா கர்மங்களும் சரி,
அதான் கர்மாணி அப்படின்னா கர்மங்கள். அதே மாதிரி சர்வாணி அப்படிங்கிற எந்த மாதிரியான கர்மங்களா இருந்தாலும், தினசரி பண்ற கர்மங்களா இருக்கட்டும், ஆன்மீக வழியில பண்ற கர்மங்களா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு கர்மங்களா இருந்தாலும், வாயால, உடம்பால, மனசால, காயா வாச்சா மனசா இதெல்லாம் பண்ற எல்லா கர்மங்களும் மை சந்நியஸ்ய எனக்கு கொடுத்துருது. அப்படின்னா கர்மங்களை சந்நியாசம் பண்ணணும்னா கர்மங்களை விட்டுறணும்னு சொல்ல, கர்மங்கள் பண்ணாம இருக்கவே முடியாது. ஆனா அந்த எந்தெந்த கர்மங்களை பண்றோமோ எல்லாமே பகவானுக்காக அப்படின்னு பண்றது. பகவானுக்கு அப்படியே சரணாகதியா கொடுத்துருது. மதர்ப்பண கர்ம, மதர்த்த கர்ம, மத் கர்ம அப்படின்னு 3 இருக்கு. மதர்ப்பண கர்ம அப்படிங்கிற கர்மங்கள் அது வந்து ஆரம்பிக்கச்சே பகவான்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனா அது வந்து பண்றச்சே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். மதர்த்த கர்ம அப்படிங்கிறது பகவானுக்காகவே காரியங்கள் பண்றது. மத்கர்ம அப்படிங்கிறது எல்லா கர்மங்களும் பகவானுக்காக பண்றது. இந்த மாதிரி 3 விதமான கர்மங்கள் பகவானுக்காக இருக்கு. பகவானுக்கு எல்லா கர்மங்களும் பகவானுக்கு பண்றது. சர்வாணி கர்மாணி மை சந்நியஸ்ய மத் பராஹா அப்படின்னா பகவானுக்கு சரண் அடைகிறது. பகவான் தான் ரொம்ப அன்பானவன், எல்லாத்தோடையும் பரமமானவன் அப்படின்னு நினைச்சுட்டு மத் பராஹா பகவான்கிட்ட சரணம் அடைகிறது. அனன்யேனைவ யோகேன மான் தியாயந்த உபாசதே. இந்த மாதிரியான ஒரு ஆகாரமுள்ள சகுணமான பகவானை நம்பிண்டு பூஜை பண்றவா, அவர் மேலேயே அனன்யே நைவ சிங்கிள் மைண்டடா வேற ஒண்ணுமே மனசுல வராம பகவானை தான் அடையணுங்கிற ஒரே நோக்கத்தோட பண்றவா. அவளுக்கு வந்து தான் என்ன பண்றோம், தான் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் அவளுக்கு மனசுல வராது. எல்லாமே பகவான் அப்படின்னு தான் நினைச்சுட்டு பண்ணுவா. பகவானை பத்தியே நினைச்சுட்டு, பகவானை பத்தியே பூஜை பண்ணிட்டு, பகவானுக்காக மெடிடேஷன் பண்ணிட்டு, பகவான் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு உபாசனை பண்ணுவா. மான் தியாயத்த உபாசனை, தியானமும் பகவானுக்காக பண்ணுவா, உபாசனையும் பகவானுக்காக பண்ணுவா. அனன்யே நைவ வேறு எதையுமே மனசு வச்சுக்காம அனன்யேவா வேற அதை மட்டுமே நினைச்சுண்டு எனக்காக உபாசனை பண்றவா. அவ வந்து எல்லா கர்மங்களும் எனக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கிறவா. 3 விதமான தியாகங்கள் சொன்ன மதர்ப்பணம், மதர்த்த கர்ம, மத்கர்ம. இந்த மாதிரி 3 கர்மங்கள், எல்லா கர்மங்களும் பகவானுக்காக கொடுத்துட்டு எல்லாமே பகவான் அனன்யே நைவ யோகேன மான் தியாயந்த உபாசத்தே. தியானமும் பகவான் மேல பண்றது, உபாசனையும் பகவான் மேல பண்றது. உபாசனை பண்றதுன்னா பகவான் கிட்டக்க போறது, பகவான் அப்படியே பக்கத்துல வந்து உட்காருது. இதெல்லாம் தியானத்துக்கான முதல் வழி. தியாயந்தே உபாசத்தைனா உபாசனைங்கிறது தியானத்துக்கு முன்னாடி வர ஒரு ஸ்மால் ஸ்டெப்பு. அது பண்ணிட்டு அனன்யே நைவமா இருக்கிறது. இது வந்து ஈஸியானது, சுலபமானது. இதான் ஒரு சகுணமான ஆகாரமுள்ள பகவானுக்கு பூஜை பண்ற வழி அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலையும் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றார். தேஷாமம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். தேஷாம் அவருக்கு அகம் நான், சமுத்தர்த்தா தாங்குபவர், மீட்பவர், மிருத்யு சம்சார சாகராத் மிருத்யு சம்சாரங்கிற சாகரத்திலிருந்து மீட்பவன் நான் தான். பவாமி அதனால் ஆகு, நச்சிராத் உடனே, பார்த்த அர்ஜுனன்,
மை என்னில் ஆவேஷித நிலைத்து சேத்தசாம் மனதை. அதனால என்னில் மனதை நிலைத்திருப்பவருக்கு நான் உடனே இந்த மிருத்யு சம்சார சாகரத்திலிருந்து மீட்பவன் ஆகிவிடுவேன் அப்படின்னு பகவான் சொல்றார். 6வது ஸ்லோகத்தோட கண்டினியூஷனா ஒரு ஷரணா பார்க்கலாம். தேஷாமஹம் சமுத்தர்த்தா. தேஷா இல்ல, தேஷாமஹம் சமுத்தர்த்தா. இருக்கிறதுனால மூ மேல ஆகாத் கொடுத்து சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். மிருத்யு இல்ல, மிருத்யு மேல ஆகாத் கொடுத்து மிருத்யு சம்சார வேண்டாம், கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த. பவாமி அப்புறம் வா நெடில் எடுத்து மீ ஷார்ட் ஆயிடும். பவாமி நச்சிராத் பார்த்த. நச்சிராத் ராமே ஆகாத் கொடுத்து ராத் பார் கொடுத்து பார்த்த மையாவேஷித சேதசாம். மையா 2 இருக்கு. மையாவேஷித சேதசாம். भुवना जी। तेषामहं समुद्धर्ता मृत्यु संसार सागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशित चेतसाम्. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருந்து சமுத்தர்த்தா அந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நச்சிராத் பார்த்த அந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நார்மலா பண்ணிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆயிடுது. ஓகே சார், அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். தேஷாமாம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். மையாவேஷித சேதசாம். இந்த மாதிரியான பக்தர்கள் ஒரு நிலமா பகவானை தான் அடையணுங்கிற ஒரே எய்மோட இருக்கிறவா, அவளோட மனசு முழுக்க என் மேல செலுத்துவா. எனக்கு அவருக்குள்ளேயே மூழ்கிண்டு. இந்த சாகரம் அப்படின்னு நம்மளோட இந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல தான் சாகரம், இந்த வாழ்வுங்கிறது ஒரு சாகரம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அண்ட் அதுல இருந்து அந்த சாகரத்துல இருக்கிறது எல்லாமே மிருத்யு சம்சார சாகரம். இந்த சம்சாரங்கிறது ஒரு சாகரம். இந்த சாகரத்துக்குள்ள எப்படி சாகர்ல எல்லாமே சாகரம் கடல், இந்த கடல்ல சமுத்திரம், இந்த சமுத்திரத்துல எப்பொழுதுமே தண்ணி இருக்கிறது மாதிரி இந்த கடல்ல, இந்த சம்சார கடல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கிறது மிருத்யு. அழிவு தவிர வேற ஒண்ணுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே அழிஞ்சுதான் போகணும். எல்லாமே ஒவ்வொரு செகண்ட் அழிஞ்சுட்டு தான் இருக்கு. அதனால்தான் இந்த சம்சார சாகரா அப்படிங்கிறா. அந்த சம்சார சாகர மிருத்யு சம்சார சாகரா அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில டெய்லி நல்ல சூழ்நிலை கெட்ட சூழ்நிலை பார்த்துட்டு தான் இருப்பா. அதோட ஒரு ராகமும் தேசமும் இருக்கதா இருக்கும். அது பிடிப்பும் இருக்கும், பிடிக்காதும் இருக்கும். இந்த மாதிரியான ராகத்தேசத்தினால என்ன ஆகுது, ஒரு பிணைப்பு அண்ட் ஒரு வெறுப்பு இது வந்துருது. அதனால பகவான்கிட்ட அதனால மனிதர்கள்லாம் ஒரு கட்டுப்பாடுல வந்துருது இந்த பிரகிருதியோட. இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல இருக்கிறவாளும் இந்த மாதிரியான ராகத்வேஷம் அப்படிங்கிற இந்த இரட்டுத்தன்மையில மாட்டின்னு தான் இருப்போம். எல்லாமே இரட்டுல இருக்கும். இதான ஒரு நல்லது இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கெட்டது இருக்கதான் இருக்கும். இருட்டு பிடிக்கலன்னா அதுக்கு வெளிச்சம் பிடிச்சுட்டு தான் இருக்கும். வெளிச்சம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இருட்டு ஒண்ணு இருக்கும். எல்லாமே டபுள் 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 டுவெல்ல இருக்கும். ஒன்னோட ஒரு பிணைப்பு இருக்கும், இன்னொருத்தோட ஒரு துவேஷம் இருக்கும்.
எல்லாத்துலயுமே இதனால நம்மளோட மனசு வந்து எப்போதுமே சஞ்சலமா ஆயிட்டு நம்மளோட தான் நல்லது, நம்மளோட தான் பெஸ்ட், இந்து தர்மம் தான் எல்லாத்தோடையும் நல்லது, பிராமண யோகம் தான் எல்லாத்தோடையும் நல்லது அப்படின்னு நம்மளோட இதுதான் நல்லது, இது அது கெட்டது. ஏன்னா நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்துன்னு தெரிஞ்சுன்னு இருக்கோம். அதனால ராகம் தேசம் ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் வந்துன்னு தான் இருக்கும். அதனால ஒரு பிணைப்பு வந்துன்னு தான் இருக்கும். ஆனா பகவான் மேல முழு மனசோட முழுசா நம்மளை அர்ப்பணம் பண்ணிட்டான்னா இந்த ராகத்வேஷம் எல்லாம் போயிடும். ஆனா அந்த மாதிரி மனசு நம்மளோட இருக்கிறது இல்லை. புராணங்கள்ல ஒரு சின்ன கதை படிச்சேன். இந்த கருடன் வந்து ஒரு ஆட்டத்தில் தன்னோட தாயை வந்து விட்டு கொடுத்துறார். யாருக்குன்னா கத்ரு அப்படிங்கிற நாகங்களோட தாயான கத்ரு. அவள்கிட்ட வந்து தன்னோட தாயை வினதாவை கருடன் வந்து ஒரு ஆட்டத்துல தோத்துடுறார். உடனே கருடன் சொல்ற, நான் வந்து உங்களுக்காக அமிர்தத்தை கொண்டு வரேன் இந்த தேவலோகத்திலேருந்து, அதை கொடுத்தேன்னா நீ என்னோட தாயை விட்டு கொடுத்துரு. அப்படின்னு அந்த கருடன் கொண்டு வரத்தான். அது கீழே கொண்டு வந்தோடனே இந்திரன் வந்து அந்த அமிர்தத்தை திருப்பி எடுத்துன்னு போறார். எடுத்துன்னு போறச்சு அதுலேருந்து சில துளிகள் வந்து பூமியில விழுந்துருது. பூமியில விழுந்தோடனே தர்பையில வந்து விழுறது. தர்பா அப்படிங்கிறது ஒரு விதமான புல்லு, ஷார்ப்பா இருக்கும். அந்த புல்லு மேல விழுந்துருது. இந்த நாகங்கள்லாம் இந்த தர்பத்தில மேல இருக்கிற அந்த அமிர்தத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதா தன்னோட நாக்கால அதை எடுக்க பார்க்கறது. அதனால தர்பையினால அதோட நாக்கை வந்து கட்டாயிடுது. அதனாலதான் சர்ப்பங்களுக்கு நாக்கு வந்து ரெண்டா இருக்கும். இது ஒன்றுல என்னன்னா, இந்த உலகம் முழுக்க ரெண்டா இருக்கு. ஒண்ணு பகவானோட ரூபங்கள் இருக்கு, பகவான் இருக்கு. ஆனா நம்ம அந்த ரூபங்கள் மேல தியானத்தை வச்சுண்டு, ஏன்னா அந்த ரூபங்கள் தான் நமக்கு தெரியறது நம்ம புலன்களுக்கு. பகவானை கான்டாக்ட் பண்ணணும் தான் நம்மளோட மனசு இருக்கு. ஆனா அவரோட ரூபங்களை பார்த்துட்டு மாட்டிட்டு இருப்போம். அதனால இந்த பகவானை விட்டுட்டு இந்த ரூபங்களுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த தர்ப்பத்தை கட் பண்ற மாதிரி நம்மளோட நாக்கும் கட் ஆயிடுறது. இந்த மாதிரியான சம்சாரம் முழுக்க இந்த மாதிரி தர்பைகள்னால போட்டு நிற்கிறது. அதுக்குள்ள அமிர்தத்தை நம்ம தேட முடியறது இல்லை. நம்ம வந்து தர்பையோட தான் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். அதனால்தான் இது மிருத்யு சம்சார சாகரம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பின்னாடி திரிஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மிருத்யு சம்சாரத்திலே தெரிஞ்சுட்டு இருப்போம். ஆனா பகவான் மேல முழுசா தியானம் வச்சுட்டு இருந்தோம்னா பகவான் சொல்ற, இந்த மிருத்யு சம்சாரத்திலிருந்து நான் உன்னை மீட்பிடுவேன், என்னில் மனதை நிலைத்திருப்பவருக்கு அப்படின்னு பகவான் வந்து இந்த சகுண உபாசனை பண்றவா, என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவா, என் மேல முழு மனசை வச்சுட்டு இருக்கிறவா, அவளை நான் மிருத்யு சம்சாரத்திலிருந்து வெளியில் எடுத்துன்னு வந்துடுவேன். என் மேல மனசு வச்சுட்டு இருக்கிறவா. மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாந்தியாயந்த உபாசத்தே அப்படி சொல்லிட்டு மையாவேஷித சேதசாம், அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தேஷாமம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா பவாமி அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ பகவான் வந்து ரொம்ப கஷ்டமா அந்த
நிர்குணமான நிராகாரமான பகவான் பிரம்மனை நினைச்சுன்னு பூஜை பண்றது ரொம்ப கஷ்டமானது. ஆனா என் மேல முழுசா என்னை வந்து சகுணமான என் மேல பக்தி அனன்யமா வச்சுருக்கிறவாளுக்கு நான் அவளை மிருத்யுஸ்தானத்திலிருந்து எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. Thank you, ஜெய் sir. ஸ்ரீ Jai Shri கிருஷ்ணா. Krishna, sir. ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா.